சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் குருவே போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி. இந்த சமயக்குறவர் சந்தானக்குறவர் தெய்வச் சேக்கிழார் திருவடிகள் வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கலாம். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணம் நிறைவு பண்ணிட்டோமா? பண்ணியாச்சா? அடுத்தது சடையநாயனார். என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் என்ற திருத்தொண்ட தொகை 11வது மந்திரத்தில் இருக்கிற தொடர் தான் அவருக்குரிய தொடர். தம் தலைவரான இறைவரையே தமக்கு தோழராக கொண்டு சுந்தரருடைய வரலாறு சொல்கிறார். சிவனையே தனக்கு நண்பனாக கொண்டவர் சுந்தரர். நம்முடைய இந்து சம்பிரதாயத்தில் குறிப்பாக சைவத்தில் இறைவனோடு மகன் முறை வைத்து கொள்ளுதல், இறைவனோடு அடிமை முறை வைத்து கொள்ளுதல், இறைவனோடு நட்பு முறை வைத்து கொள்ளுதல், இறைவனோடு குரு சீட முறை வைத்து கொள்ளுதல், இந்த 4 முறை தான் இருக்குது. 5வதாக ஒரு முறை கிடையாது. அதில் முதல் முறை என்னதுன்னா இறைவனுக்கு நம்மை அடிமையாக பாவித்தல். இறைவனுக்கு நம்மை அடிமையாக பாவித்தலை தான் நாம் சைவத்தில் சரியைன்னு சொல்கிறோம். அடிமை என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்போ இறைவனுக்கு வேலை செய்வது. அந்த மார்க்கத்தை ஞானம் முழுவதும் பெற்ற திருநாவுக்கரசர் ஞானத்தில் சரியையில் நின்று நமக்கு காட்டினார். திருநாவுக்கரசர் சரியை காட்டினதுனால அவருக்கு சரியை தான் தெரியும்னு நினச்சிடக்கூடாது. எதில் நின்று சரியையில் காட்டினார்? ஞானத்தில் நின்று சரியை காட்டினார். திருநாவுக்கரசருடைய முறைமை அடிமை முறைமை. அதனால தான் திருமறை காட்டில் கதவு திறக்கும்போது ஞான சம்பந்தருக்கு ஒரே பாட்டில் கதவு பூட்டுது. திருநாவுக்கரசருக்கு பதிகம் பாடி முடித்தாதான் கதவு திறக்குது. வேலைக்காரனுக்கு சம்பளம் எப்போ போடுவாங்க? வேலை முடிஞ்சால் தான் போடுவாங்க. புரியுதா? மகன்கிட்ட அப்படி காட்ட முடியாது. ஞான சம்பந்தத்தை அப்படி காட்டினா போப்பா வேலையை பாரு அப்படின்னு மகன் பேசுகிறானல்ல, அப்படி பேசிடுவார். அது திருநாவுக்கரசருடைய வரலாற்றில் பல பகுதிகளில் இதை நாம் பார்க்கலாம். திருநாவுக்கரசர் தன்னை யாராக காட்டிக்கொள்கிறார்? அடிமையாக காட்டிக்கொள்கிறார். ஞான சம்பந்தரை சுமந்ததும் அந்த அடிமை பண்புல தான். ஒரு பெரிய புராணம் முழுவதும் ஞான சம்பந்தரை திருநாவுக்கரசரும் சந்தித்த இடங்களை பார்த்தால் திருநாவுக்கரசர் தான் முதல்ல கும்பிடுவார், 2வது தான் ஞான சம்பந்தர் கும்பிடுவார். அது பெரிய புராணத்தில் பதியப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அடிமை பண்பில் இவர் நின்னார். 2வது ஞான சம்பந்தர் அம்மையிடத்திலேயே ஞானப்பால் பெற்றவருங்கிறதுனால சைவத்தில் அவருக்கு தனி இடம். அதைத்தான் தம் தலைவரான இறைவரையே தமக்கு தோழராக கொண்டு, இறைவனையே தனக்கு யாராக வைத்திருந்தார் கொண்டு, எம் இறைவனான அவரையே தம் பெரிய தோள்களை தழுவும் பூங்கொம்பர் போன்ற பறவையம்மையாரிடத்து தூதாக செல்லும்படி அனுப்ப, பறவையாருக்கிட்ட தூது அனுப்பணும். இவர் எங்கே போய் திருமணம் செய்து கொள்கிறாரு? திருவொற்றியூரில் போய் திருமணம் செய்து கொள்கிறார். பறவையார் இவரை அனுமதிக்கிறதாக இல்லை. அப்போ தூதுக்கு யாரையே அனுப்புகிறாரு? இறைவனையே தூது அனுப்புகிறார். சுந்தரருக்காக யாரே தூது போகிறா? இறைவனையே தூது போகிறார். இறைவனையே தூது அனுப்புகிறார். அதையெல்லாம் சேக்கிழார் சொல்கிறார். அனுப்பிய எம்பெருமானை சேரமான் பெருமாள் நாயனார் ஒப்பற்ற துணைவரான நம்பியார் உரரை. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இவர் துணைவராக இருந்தார். சேக்கிழார் உடைய கதை சொல்லும் பாங்கு தனிச்சிறப்புடையது. திருநீலகண்ட நாயனாரை சொன்னார். திருநீலகண்ட நாயனாருக்காக சொன்ன இந்த வரலாற்றில் ஒரு பகுதி கூட ஞானசம்பந்தரில் கிடையாது. ஞானசம்பந்தர் புராணத்தில் யார் வர்றா? திருநீலகண்ட நாயனார் யாழ்ப்பாணர் வர்றார். ஆனால் அவருடைய வரலாற்றில் இங்கே சொன்ன எதையும் அங்கே சொல்ல, அங்கே சொன்ன எதையும் இங்கே சொல்ல. இப்போ சடைய நாயனாருக்கு ஒரு மந்திரம் தானே அவர் முடிவு பண்ணிட்டார். அந்த ஒரு மந்திரத்தை முடிவு பண்ணும்போது அப்போ முக்கியம் எதுன்னு ஒரு முடிவு எடுத்தார். முக்கியம் 1, இறைவனுக்கு இவர் தோழர், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது.
ரெண்டாவது, தனக்காக தூதுக்கு யாரை அனுப்பினார்? இறைவனையே தூது அனுப்பினார். ரெண்டாவது முக்கியம். மூணாவது, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இவர் நண்பராக இருந்தார். அவ்வளோதான். அவ்வளவு பெருமையுடைய நம்பியாரூரை உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் வாழ்வடையும் பொருட்டு சடையனார் பெற்றார். அந்த சுந்தரருடைய அப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அந்த சுந்தரருடைய அப்பா. இதில் சுந்தரருடைய அப்பாவை பற்றி பேசுகிறேன்னு அவங்க அப்பாவை பற்றி எதுவுமே பேசலை. அதுதான் அதில் பேசுனது யாரை பற்றி தான். இதெல்லாம் யோசிக்கணும். யோசித்தா தான் செய்வோம். அவங்க அப்பா வரலாறை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வரலாறே சொல்லலை. அவங்க அப்பா வரலாறு இதில் என்ன தெரிகிறது? பிள்ளை வரலாறு தான் யார் வரலாறு? பெற்றோர் வரலாறு. பிள்ளைகளுடைய வரலாறு தான் பெற்றோர்களுடைய வரலாறு என்பது செய்தி. ஞானசம்பந்தரை சொன்னால் அவங்க அப்பாவை சொன்ன மாதிரி என்று அவ்வளோ அழகாக சேக்கிழார் தன்னுடைய புராணத்தை வடிவமைத்திருக்கிறார். அழகாக வடிவமைத்திருக்கிறார். தம்பிரானை தோழமை கொண்டு அருளி தமது தடம் புயம் சேர் கொம்பனார். கொம்பனாருங்கிறது இந்த இடத்துல பறவையார். கொம்பனார்பால் ஒரு தூது செல்ல ஏவி கொண்டருளும் எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பியாரூரை பயந்தார். பயந்தார்னா பெற்றார்னு அர்த்தம். ஞாலமெல்லாம் குடிவாழ, உலகமெல்லாம் வாழ்வதற்காக அவர் யாரை பெற்றெடுத்தாராம்? சுந்தரரை பெற்றெடுத்தார். தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை, வள்ளுவர் சொல்றார், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஒரு திருக்குறள் சொல்றார் வள்ளுவர். நம்மளை விட நம்ம பிள்ளை அறிவாளியாக இருந்தால் யாருக்கு நல்லது? எல்லா உயிருக்கும் நல்லதுன்னாரு. வள்ளுவர் மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியும். தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. சடையனாருடைய பிள்ளை அறிவுடையதாக இருந்தது, எல்லா உயிருக்கும் நல்லதுங்கிறார். யாரு? சேக்கிழார். புரியுதா? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதெல்லாம் இதில் சேர்த்து படிக்கணும். அது அடுத்து அவங்க அம்மா வர்றாங்க. ஒரு நாயனார், நீங்கள் இன்னைக்கு சொற்பொழிவு குறைவு தான் நினைக்கக்கூடிய ஒரு நாயனார் புராணமே முடிச்சாச்சு. இசைஞானியார் புராணம் முடிஞ்சது. இன்னைக்கு தான் அதிகமாக படிக்கிறோம். அடுத்த நாயனாருக்கு வந்தாச்சு. ஒரு மந்திரம் தான் எழுதியிருக்கிறார் சேக்கிழார். இசைஞானி அம்மையார் புராணம். என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் என்பதில் தான் இவருடைய வரலாறு வருகிறது. யார் பேசுகிறாங்கன்னு பாருங்க. சிவா என்ன சொல்கிறாரு? குறைவற்ற பெருமையுடைய சடையனாரின் செல்வம் பொருந்திய மனைவியாரும், குறைவற்ற செல்வம் உடையவராக சடையனார் இருந்தார். அவருடைய செல்வம் பொருந்திய மனைவியார் அப்படின்னார். செல்வம் பொருந்திய மனைவினார். திருவள்ளுவர் சொல்லுவார், அந்த புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை. அப்படி ஒரு திருக்குறள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பும் அரணும் உடைத்தாயின் தான். அப்படிதானே? யாதனின் நீங்கினான் நோதல் அதனின் இளம். அப்படி ஒரு திருக்குறள் இருக்கு. யாதனின் நீங்கினான் நோதல் அதனின் இளம். என்ன அர்த்தம்? எதெல்லாம் வேண்டான்னு சொல்றியோ அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த திருக்குறளுக்கு. யாதனின் நீங்கினான் நோதல் அதனின் இளம். எதை வேண்டான்னு சொல்றியோ அது இதனால பிரச்சனை இல்லை. எனக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கணும், ஸ்வீட்டை ஓவராக தின்னோம்னா சுகர் வரும். உப்பு ஓவராக சேர்த்தோம்னா ப்ரெஷர் வரும். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்கிறார் திருவள்ளுவர். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான்னா உனக்கு அவைகளால் பிரச்சனை இல்லை. நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி உயிர் எடுக்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்பர் கொடுத்தது யார்? நீங்கள் தானே நம்பர் கொடுத்தீங்க. செல்ஃபோன் நம்பர் கொடுத்ததா? உங்கள் தேவைக்கு நம்பரை கொடுத்தீங்க. உங்கள் தேவை முடிஞ்சது. உங்களுக்கு தேவை இருந்தால் 12 மணிக்கு கூப்பிடலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னா 11 மணிக்கு கூப்பிட்டா டிஸ்டர்பன்ஸ். அப்போது இந்த துன்பங்களை யார் தான் வரவைத்துக் கொள்கிறா? நம்ம தான் வரவைத்துக் கொள்கிறோம். குறைவற்ற செல்வமுடைய சடையனாரின் செல்வம் பொருந்திய மனைவினார். அதாவது அரசு துறையில் எல்லா மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்னு சொல்கிறோம். அதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்க,
தமிழில் மாண்புமிகுங்கிற வார்த்தை எவ்வளோ வேல்யூவானதுன்னு தெரியுது. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாண்புமிகுங்கிற வார்த்தையை மனைவிக்கு பயன்படுத்துகிறார் வள்ளுவர். மனைத்தக்க மாண்புடையளாகி. மாண்புங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துகிறாரு? மனைவிக்கு பயன்படுத்துகிறார். மனைத்தக்க மாண்புடையளாகி அப்படின்னு சொல்கிறார். குணமும் செயலும், வள்ளுவர் ரெண்டு விஷயம் தான் சொல்கிறார். நல்ல குணம், நல்ல செயல், மனைவிக்கான அடையாளம்ங்கிறார். மனைவிக்கான அடையாளம்ங்கிறார். நல்ல குணம், நல்ல செயல். செல்வம், அதுதான் செல்வம். அதாவது அந்த நல்ல பண்போடும் குணத்தோடும் இருப்பது தான் செல்வம். இளையான்குடி மாற நாயனார் வீட்டில் அடியார் வந்தால் உணவு கொடுக்க உணவு இல்லை, அவங்களே சாப்பிடலை. ஆனால் அடியாருக்கு உணவு கொடுத்தாங்க. செல்வங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்முடைய தேவைகளுக்காக சேஃப்டியாக சேர்த்து வைக்கிறதில்ல. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. தமிழில் சொல்கிறான். போதும்னு சொல்கிறதுக்கு பேர் தான் செல்வம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படிங்கிறான். பணம்னா என்னதுன்னா மனசு என்ன சொல்லணும்? போதும்னு சொல்லணும். அதுதான் பணம். செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்லமே தேவாரம் சொல்லுது. மாரியம்மனை கும்பிட்றதுக்கு பேர் தான் செல்வம்னு தேவாரம் சொல்லுது. செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. அதனால் மனைவியையும் ஒரு செல்வம்னார். மக்கட்செல்வம். இல்லறத்தில் மனைவிங்கிற ஒரு பகுதி ஒருவனுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதே அந்த மனைவிங்கிற பகுதி தான். இப்போ வல்லக்குண்டாபுரத்தில் ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். குழந்தைகள் எண்ணிக்கையை விட 75% பெற்றோர்கள் இருக்காங்க. ஒரு பையனை 4 பெற்றோர் இருக்காங்க. நான் சொன்னேன், இந்த பெற்றோர்களுடைய இந்த ஒத்துழைப்பு தான் இந்த குழந்தைகளோட நல்லா இருக்குது அப்படி பாராட்டி பேசிட்டு வந்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யாருடைய பங்கு ரொம்ப அதிகம்? மனைவியினுடைய. நாயன்மார்கள் எல்லாம் சாதித்தது யாரை கொண்டு தான்? மனைவியால் தான். அன்பனே அணங்கினொடும் அப்படின்னு இளையான்குடி மாறநாயனார் புராணத்தில் ஒரு தொடர் இருக்குது. இறைவன் இளையான்குடி மாறநாயனார்கிட்ட பேசுகிறார். அன்பனே அணங்கினொடும் அப்படிங்கிற என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் உங்கள் மனைவியும் மோட்சத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இந்த தமிழில் ஒரு இலக்கணம் இருக்குது. ஒடு எது பக்கம் சேர்கிறதோ அது உயர்ந்தது. மனைவியோடும்னா யார் தான் உயர்ந்தது? மனைவி உயர்ந்தது. இளையான்குடி மாறநாயனருக்கு அப்படி ஒரு மனைவி இல்லைன்னா அவர் அந்த விருந்து உபசாரம் செய்திருக்க முடியாது. இன்றைக்கு நம்ம ஒரு அன்டைமில் 8:30 மணி 9 மணிக்கு நம்ம ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றோம் அப்படின்னா, ஏனுங்க ஹோட்டலில் சாப்பிடச்சு கூப்பிட்டு வந்துடுங்க அப்படி சொல்கிறது தான் இன்றைக்கி ஸ்டைலாக இருக்குது. இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடுங்க, நாங்கள் எதுக்கு, எங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. உங்கள் வீட்டில் அப்படி சொல்கிறாங்களான்னு கேட்கக்கூடாது. எல்லா வீட்லேயும் நடக்கிறத சொல்கிறேன். உடனே நான் இப்படி எதாவது சொன்னால் உங்கள் வீட்டில் நடக்குதான்னு கேட்குறேன். யூனிவர்சல் ப்ராப்ளம், நாட் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம். எல்லாம் பொதுவாக இது தான் நடக்குது. ஹோட்டலில் சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்துடுங்க, வரும்போது எங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. நாம் உபசரிக்கிற அந்த நம்முடைய பண்புகளெல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு. தமிழர் கலாச்சாரத்தில் இரவு கதவை பூட்டும்போது அகநானூரில் சொல்கிறான், வெளியே எட்டி பார்த்து விருந்தினர் யாரும் உள்ளீரோ அப்படி கேட்டுட்டு தான் கதவு பூட்டணுமா. அந்த காலத்தில் தமிழர்கள் யாராவது சொந்தக்காரங்க யாராவது சாப்பிடாதவங்க, யாராவது வழிப்போக்கர்கள் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு அவங்களுக்கு தேவையான செஞ்சுட்டு தான் கதவை பூட்டணும். இப்போ வேணால் வீட்டுக்குள்ளே வேணால் கேட்பான், எப்போ 8 மணிக்கு பஸ்ஸு கிளம்புங்கப்பான்னு வேணால் கேட்பான். வெளியே போயெல்லாம் யாரும் கேட்க மாட்டான். இப்போ எல்லாம் பயப்படுறான், எதையாவது திருடிடுவாங்களோன்னு பயம். வாழ்க்கை முறைகளெல்லாம் மாறி போச்சு, நம்பிக்கை போச்சு, எல்லாமே இது போச்சு. அதனால் மனைவியை ஒரு செல்வம்னார். திருக்குறள் பரிமேலழகர் உரையை விட திருவிக்க எழுதிய உரை பெருசு. பரிமேலழகர் திருக்குறள் முழுவதுக்கும் உரை எழுதினார். திருவிக்க 4 தலைப்புக்கு தான் எழுதினார். ஆனால் எதை விட பெருசு? பரிமேலழகர் உரையை விட பெருசு. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, இதை எழுதணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சுன்னு கேட்டாங்க. அவர் மனைவி ரொம்ப இளம் வயதிலே இறந்துட்டாங்க. அவர் திருவிக்க கண் பார்வையற்று கடைசியாக மனைவியை இழந்து தான் வாழ்ந்தார். நீங்கள் தனியாக வாழ்கிறீர்கள் என்று சொன்னபோது தமிழோடு தான் வாழ்கிறேன் அப்படின்னார். தமிழோடு தான் வாழ்கிறேன் அப்படின்னார். அப்படி அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. வரதராசனார் வீட்டில் ஒரு மாதுளை மரம் இருந்துச்சான்.
பயங்கரமான இனிப்பான் அந்த மாதுளம் பழம். என்ன வரதராசன் ஐயா இப்படி இனிக்குதுன்னு கேட்டாங்களாம். திருவிக்க மாதுளம்பழம் சாப்பிட்டாரு. அப்போ கீழே விழுந்த விதையை எடுத்துகிட்டு வந்து போட்டேன் அப்படின்னாராம். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில். குருவை நினைத்து தமிழை நினைத்து வாழ்ந்திருக்காங்க. அவர் சொன்னார், இந்த உரை எழுதியதற்கு ஒரே ஒரு காரணம்தான், என் மனைவி குடும்பம் நடத்திய முறை எனக்கு திருக்குறள் புரிஞ்சுதுன்னாரு. யார்? திருவி கல்யாண தமிழ்த்தண்டல் திருவி கல்யாண சுந்தரனார். எனக்கு திருக்குறள் புரிஞ்சதே என்னுடைய மனைவி குடும்பம் நடத்திய முறையில் தான் அப்படின்னார். அதனால தான் இதில் செல்வம்னார். அதனால தான் நம்முடைய இந்திய மரபில் மனைவிங்கிறது ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. குறைவற்ற பெருமையுடைய சடையனாரின் செல்வம் பொருந்திய மனைவியாரும் வேறு எவ்விதத்தாலும் அழியாத வலிமையுடைய முப்புறங்களை அளித்த சிவபெருமான் ஆண்டருளிய நம்பியாரூரரை பெற்றவருமாகிய உயர்ந்த குலத்தை சேர்ந்த சிவவேதியர் குலத்தை சேர்ந்தவங்க. அந்த காலத்தில் அந்த குலத்துக்கு ஏற்ற அதில் தான் அந்த தொடர்பு இருக்கும். குலமிலராயினும் குலத்திற்கேற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயன்னு சொன்னாலும் அந்த குலம்ங்கிறது முதன்மையாக பார்க்கப்பட்டது, ஜாதிக்காக அல்ல. அந்த குலம் இருந்ததுனா தான் அவங்க அந்த நெறியில் நிற்பாங்க. அந்த குலம் இருந்தால் தான் அந்த நெறியில் நிற்பாங்க. அதுக்காக சிவவேதியருடைய குலத்தை சேர்ந்த இசைஞானி பிராட்டியாரை என் புல்லிய சொற்களால் புகழ முடியுமா? சேக்கிழார் பாருங்க, இதே வார்த்தையை யாருக்கு சொல்லலை? அதுதான் அன்னைக்கு புதிய பாடம். அதுதான் இதே வார்த்தையை யாருக்கு சொல்லலை? சடையனாரை என்னுடைய சின்ன சின்ன வார்த்தைகளால் புகழ முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் யாருக்கு சொல்கிறாரு? இது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தந்தை என்ற பகுதியை விட தாய் என்ற பகுதி நம்முடைய மரபில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அந்த ஸ்கூலில் சொன்னேன், பெற்றோர் தாய் சரியாக இருந்தால் தான் குழந்தைகள் சரியாக இருக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில். அந்த வரி சொன்னேன், நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற கண்ணதாசன் வரியை சொன்னேன். பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாரும் படிங்கன்னு சொல்லுவார்னு நினச்சாங்க. நிறைய பணக்காரங்க வந்திருந்தாங்க. பணக்காரங்க இருக்காங்க காசு கொடுக்க, வாத்தியார்கள் இருக்காங்க படித்து கொடுக்க. உங்கள் பக்கம்தான் வேலை மிஸ்டேக்காக இருக்குது, ஒழுக்கத்தை நல்லா கற்றுக் கொடுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு 3/4 மணி நேரம் பேசுது. ஆமாம், பாருங்கள் சேக்கிழார் பாருங்கள், புகழனாருக்கு சடையனாருக்கு சொல்லாத ஒரு புகழுரையை என்னை விட்டால் சடையனாரை புகழ்ந்து முடிக்க முடியும், ஆனால் என்னால் யாரை புகழ முடியாதுங்கிறார். இப்போ தானே படித்தோம் கோச்சங்கன் நாயனார். அதில் அந்த அம்மா எவ்வளோ பெரிய கேரக்டராக வர்றாங்க. ஒரு பெண்மணி, கமலவதி என்ற ஒரு பெண்மணி, தமிழகம் நல்லா இருக்கிறதுக்காக, சைவம் நல்லா இருக்கிறதுக்காக தன் உயிரே என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வரல, உயிரையே கொடுக்குறாங்க. அதனால தான் விவேகானந்தரே சொன்னார், 1000 ராமர்களை உருவாக்கலாம், ஒரு சீதையை உருவாக்க முடியாது அப்படின்னார். காந்தியடிகள் இடத்துல கேட்டாங்க, உங்கள் நாட்டில் என்ன எதுக்கெடுத்தாலும் பெண்கள் விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்போ எங்கள் மரபில் திருப்பாவை திருவம்பாவை மரபுகள்லாம் நமக்கு இருக்குல்ல, காந்திக்கு தெரியாது. அவர் கேட்டபடி பதில் சொன்னார். எங்கள் மரபில் நம்முடைய எதிர்காலத்தில் நம்மளுக்கு வளப்போறவன் நல்லவனாக இருக்கணும். அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த வழிபாட்டு முறையை நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். பொதுவாக திருமணம் ஆனவங்களுக்கு, ஆகாதவங்களுக்கு, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கல்யாணம் நடக்கணும், வர்றவன் நல்லவனாக இருக்கணும்னு வேண்டுவாங்க. வெளிநாட்டுக்காரன் தான் இது போன்ற கேள்வியை கேட்டான். அப்போது வெளிநாட்டுக்காரங்கிட்ட அவன் திரும்ப கேட்டான் காந்தியை, அப்போ ஆண்களும் இதே மாதிரி நல்ல வரன் வேணும்னு ஆண்களும் இருக்கணுமில்ல? ஓகே, பெண்கள் இப்படி வரணும், அப்போ ஆண்களும் இருக்கணும்லான்னாரு. தேவையில்லை, எங்கள் நாட்டில் எல்லா பெண்களும் நல்லவர்கள்னார். தேவையில்லை, எங்கள் நாட்டில் எல்லா பெண்களும் நல்லவர்கள். அப்போ காந்தி ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறார், ஆண்களில் குறை இருக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் யார் இல்லை? பெண்களில் இல்லைன்னு. இதெல்லாம் செய்தி தான் இது. செல்வமுருந்திய ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வத் திருமனையார் அழியா புறங்கள் எய்தளித்தார் ஆண்ட நம்பி தனை பயந்தார் சுந்தரரை பெற்றெடுத்தார். இளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை, இளியா குலம்னா வேதியர் குலம், இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ?
நான் ஏதோ 2 வார்த்தை சொல்லி புகழ்ந்துட முடியுமா? முடியாதுங்கிறார். இதே வார்த்தையை அவருக்கு சொல்லலை, அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது கணவனா மனைவியான்னு பட்டிமன்றத்தில் சண்டையை போடுறாங்கல்ல, அதுக்கு இந்த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் போதும். முடியுமோ? ஓகாரம் எதிர்மறை. முடியா, இது எவருக்கும் முடியாதான்ட்டார். என்னாலே முடியாது, யாராலையும் முடியாது. ஏன் இப்படி சொன்னார்னா, சுந்தரர் தான் நமக்கு சைவத்துக்கு ஹீரோ. பெரிய புராண கதாநாயகன் யார்? சுந்தரர் தான் பெரிய புராண கதாநாயகன். சுந்தரர் இல்லைன்னா நமக்கு திருத்தொண்ட தொகை கிடையாது. சுந்தரர் இல்லைன்னா நமக்கு பெரிய புராணமே கிடையாது. பெரிய புராணத்தின் கதை நாயகன்கிறதுனால தான் சுந்தரருடைய வரலாற்றை சேக்கிழார் அங்கங்கே கொஞ்சம் சொல்லிட்டு நிறுத்திடுவார். தடுத்தாட்கொண்ட புராணம் பாரு, பிறகு வேறு கதை போகும். பிறகு ஏறுகோன் கலிக்காம நாயினார் பாரு, அதில் சுந்தரர் வருவார். இப்படி விட்டு விட்டாக சொல்லுவார். ஏன்னா காப்பிய இலக்கணம் கதை நாயகன் காப்பியம் முழுவதும் வரணும், அதுக்காக அப்படி பண்ணுவார். பெரிய புராண கதை நாயகன் யார்? சுந்தரர். அதனால தான் இவ்வாறு சொன்னார். திருவாசகம் பார்க்க போகிறோம். திருவாசகம்